முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை கூறி, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திரத்தை சொல்லி அன்றாடம் வருகின்ற தடை, தாமதம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள் அனைத்தையும் வெல்லலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஜனவரி மாத மகர ராசியை சார்ந்தவர்களுடைய பலாபலன்கள். முதலிலே மகர ராசிக்காரர்கள் யார்? மகரம் அனைத்து ராசிகளுக்கு சிகரம். சத்தம் போடாத சாதனையை செய்கின்ற மகர ராசிக்காரர்களே, எப்பொழுதும் குறிக்கோளிலே கண்ணாக இருக்கின்ற மகர ராசிக்காரர்களே, இந்த மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜனவரி மாதத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? முதலிலே இதிலே இருக்கின்ற 9 பாதங்களை பார்க்கலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை அடங்கிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதற்கு முன்பு இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை நாம் இப்பொழுது காணலாம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே சனி இருப்பது அவ்வளவு சாதகமான நிலை இல்லை. இருந்த போதிலும் கூட பாத சனி என்று இருப்பதால் அது அவ்வளவு பெரிய கெடுதலை செய்யாது என்பது ஜோதிட வாக்கு. தைரிய வீரிய ஸ்தானத்திலே ராகு இருப்பது அற்புதமான நிலை. சுகஸ்தானத்திலே குரு நல்ல நிலை என்று சொல்லிவிட முடியாது. பாக்கிய ஸ்தானத்திலே கேது, இதுவும் நல்ல நிலை என்று சொல்லிவிட முடியாது. லாபஸ்தானத்திலே சுக்கிரன், புதன் அருமையான அமைப்பு. அயன சயன போகஸ்தானத்திலே சூரியன், செவ்வாய், இதுவும் அவ்வளவு அற்புதமான நிலை என்று சொல்லிவிட முடியாது. ஜனவரி மாதத்திலே மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் எங்கனம் எப்படி நடக்க போகிறது? 8/1/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதாவது இவர் விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு மாறுகிறார். அதுதான் 12வது இடம். 15/1/2024 அன்று சூரிய பகவான் அயன சயன போக ஸ்தானமாக இருக்கின்ற தனுசில் இருந்து உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து, அதாவது விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு மாறுகிறார். அந்த இடம் அயன சயன போக ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 12வது ஸ்தானம். 27/1/2024 அன்று புதன் பகவான் அயன சயன போக ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசி என்று சொல்லப்பட்ட தனுசு ராசியில் இருந்து உங்கள் ராசி என்று அழைக்கப்படுகின்ற மகர ராசிக்கு புதன் மாறுகிறார். அது எப்படிப்பட்ட ஜனவரி மாத பலன்களை பலாபலன்களை மகர ராசிக்கு வழங்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஜனவரி மாதத்திலே மகர ராசியை சேர்ந்தவர்கள் சார்ந்தவர் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்கள், இந்த மாதம் ஆக்கபூர்வமான யோசனைகள் தோன்றும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவை எடுப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியை காண்பீர்கள். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வியாபாரம் தொடர்வதால், பயணங்கள் செல்வதால் அதன் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள்.
தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல் திறமை வெளிப்படும். அதனால் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்கள் அதிகப்படி வருமானம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு காணப்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீர்கள். தாய் தந்தையின் உடல் நிலையிலே கவனம் தேவை. பெண்கள் எந்த விஷயத்தில் தெளிவான முடிவை எடுப்பீர்கள். புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் உண்டாகும். எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாக ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை உருவாகும். மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர்கள் போல் இருப்பார்கள். எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் மனக்கவலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். அறிவியல் கணித பாடங்களிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அது நல்ல மதிப்பெண்ணை பெற உங்களுக்கு உதவி செய்யும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு நட்சத்திர பலாபலன்கள். முதலிலே உத்திராடம் 2, 3, 4 பாதத்தை சார்ந்தவர்கள் மகர ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஜனவரி மாதத்திலே எதிலும் சிக்காமல் நழுவது நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதை கிடைக்க பெறுவீர்கள். பணவரவு திருப்தி தரும். சிக்கலான சில விஷயங்கள் சாதுரியமாக பேசி முடித்து விடுவீர்கள். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. அடுத்த நட்சத்திரமான திருவோணம் மகர ராசியை சார்ந்தது சேர்ந்தது இந்த ஜனவரி மாதத்திலே அவர்களுடைய பலாபலன்கள் எப்படி? தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டை பெறுவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய பலாபலன் இந்த ஜனவரி மாதத்திலே மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும். தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைப்பதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி ஏற்படும். வாழ்க்கையின் துணையின் ஆதரவு உண்டு. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு உரிய பொருத்தமான பரிகாரம். சனி பகவானை சனிக்கிழமைகளிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கவலையை போக்கும். வீண் அலைச்சலை குறைக்கும். வேலை பலு நீங்கும். இவர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு, செவ்வாய், வேழன், தேய்பிறை செவ்வாய், வேழன், வெள்ளி. மகர ராசியை சார்ந்தவர்களுடைய சந்திராஷ்ட தினத்தை குறித்துக் கொள்ளுங்கள். பிப்ரவரி 1, 2, 28 பிப்ரவரி, 29 பிப்ரவரி ஆகிய தினங்களாக சந்திராஷ்ட தினங்களாக வருகிறது. அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி 21, 22. அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் நீலம், கரும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 8 ஆகும். இதுவரையிலே மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜனவரி மாத பலன்கள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பர்கள் இதை கேட்டு பயனடையலாம். நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் 8 மணி அளவிலே ஜனவரி மாத பலாபலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் சொல்லப்படுகிறது. இதை கேட்டு நீங்கள் பயனை அடையலாம். மேலும் மாலை 6 மணி அளவிலும் இது பதிவிடப்படுகிறது. கேட்டு பலனை பெறலாம்.
ஒவ்வொரு நாள் மதிய வேளையிலே தினப்பலன் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கேட்டு கோச்சார பலனையும் மற்றும் அந்த தினத்தின் பலனையும் பெற்று முன்கூட்டியே திட்டமிட்டு நல்லதொரு நன்மையை பெறலாம் என்று ஒரு உண்மையை சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த ராசியாக இருக்கின்ற கும்ப ராசியின் பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.